ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். திமுக அதிமுக கூட்டணிகளை இறுதி செய்தன. அதுக்கப்புறம் நேற்று எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுறோம் அப்படின்னு தொகுதி பிரிப்பை வரைக்கும் அதிமுக கூட்டணி இறுதி செய்தது. யார் யாரு எந்த தொகுதி எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 169 தொகுதிகளில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. 175 தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிடுகிறது. அதாவது யார் யாரு சிம்பல்ல அதிகமாக போட்டியிடுறாங்கன்னு ஒரு மறைமுகமான போட்டி களத்துல இருக்கிறதாகவும் தெரியுது. அது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் சார். அது சரியா தப்பாங்கிறதுல ஒரு கிடைக்கிற பதில் அடுத்தாப்புல என்ன கேள்விக்கு இட்டு செல்லுதுன்னா, அப்ப கூட்டணி கட்சிகளோடு தொகுதிகளை பகிர்ந்து கொள்வது ஒரு கட்சியின் பலவீனம் என்று கருதப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுலயும் வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அதிமுக கூட்டணியில உள்ள எந்த கட்சிகள்லாம் சின்ன கட்சிகளா இருக்கும், யாரெல்லாம் இன்னைக்கு பிஜேபி சின்னத்துல போட்டி விடுறாங்களோ அவங்க எங்க சின்னத்துல போட்டி விடணும்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா அப்படி கேட்கக்கூடிய வலிமை இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. அதனால வேற மாதிரி பேசலாம். மற்றபடி கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மக்கள்கிட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் சின்ன கட்சிகள் சுயேட்சைகளாகத்தான் கருதப்படுவார்கள். அவங்களுக்கு எந்த சின்னம் வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றது கஷ்டம். அதனால கூட்டணி கட்சிகள்கிட்ட அப்படி கேட்கும் பொழுது அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. மதிமுக ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம். பட் தே ஹவ் அண்டர்ஸ்டுட் த ரியாலிட்டி. மதிமுக 3 தொகுதி இல்ல சார், அதுல ஒரு டெக்னிக்கலான பிரச்சனைக்காக அவங்க அப்படி கேட்டிருக்கிறாங்க சார். அதாவது தொடர்ந்து கட்சி பதிவு செய்துட்டு தேர்தலில் போட்டியிடாமல் தொடர்ந்து 2-3 தேர்தல்கள் இருந்துட்டா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை பதிவு ரத்தாகிடும் அப்படின்னு. ஆமா, அதனால ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு மத்த 3 கொடுத்திருக்காங்க. உதயசூரியன் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க 4 வச்சிருந்திருக்கலாம். அவங்க 3 கொடுத்திருந்த மத்த கட்சிகள் மாதிரி கிடையாது மதிமுக. மத்த ஒரு சின்னம் ஒரு சீட்டை மட்டும் போட்டிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அது மாதிரி ரெகக்னிஷன் கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டியா. அதனால அவங்கள சுயேட்சையா தான் கருதுவாங்க. ஆனா மதிமுக 4லையுமே போட்டி விட்டு அவங்களை சுயேட்சையா கருத மாட்டாங்க. இட்ஸ் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. சிம்பிள் லூஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. போன தடவை அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க லூஸ் ஆயிடுச்சு சார், லூஸ் ஆயிடுச்சு. அதாவது முதல்ல ஒரு முறை பதிவு செய்யப்பட்டது, அப்புறம் அங்கீகாரம் ரத்து செய்தாங்க. அதாவது முதல்ல அதிமுக 98ல் அதிமுகவோட கூட்டணியில மக்களவை தேர்தலில் பங்கேற்கும் போதுதான் மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்துக்குமே மாநில கட்சியாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதற்கு பிறகு 2மே தொடர் தோல்விகள் காரணமாக அங்கீகாரத்தை இழந்தார்கள். இப்ப இவங்களுக்கு மாம்பழம் கிடைச்சிட்டு கையை விட்டு போகுது, கிடைச்சிட்டு கையை விட்டு போகுது, அப்படியே இருக்குது. இப்போ அது நிரந்தரமாக போயிடுமா, முடக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியோட இந்த நிமிஷத்துல இருக்கு சார். மாம்பழம் இவங்களுக்கு கொடை போய் பம்பரம் வந்தது. பம்பரம் இப்போ திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. எல்லா கனிகளுமே இதய கனிகள் கிடையாது. வரும் போகும், அவ்வளவுதான். வரும் போகும். ஆக 175 உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறாங்க. 175 இவங்க மத்த கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறதுல இன்னொரு வசதி என்னன்னா, தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தான். உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறவங்க எல்லாருமே. அதனால இந்த கட்சி மாறுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அது ஒரு வசதி இந்த மாதிரி பண்றதுல அதுக்கப்புறம் அந்த திமுக கூட்டணிக்கு தமிழர் தலைவர் பழநெடுமாறன் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அவரை பொதுவாக பொது சமூகம் திமுகவுக்கு எதிரானவர்களாக அல்லது கலைஞருக்கு எதிரானவராகவே பெரும்பாலும் கருதி வந்திருக்கிறது. அவங்க கலைஞரோட சேர்ந்து டெசோ ஏற்பாடுகள் செய்ததெல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் ஒரு கூர்மையடைந்ததற்கு பிறகு 2 பேரும் வேற வேற திசையில இருந்ததுனால அப்படி ஒரு பார்வை பொதுமக்களிடத்துல அதிகமாக இருக்கு. ஆனா அவர் திமுக கூட்டணி ஆதரிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு
திமுக கூட்டணியை ஆதரிக்கணும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு முதலமைச்சரும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அது அந்த டெவலப்மெண்ட்டை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் நான் அடிக்கடி பேசுவேன். நம்ம இவங்களுக்கு ஆ, 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு 45% இருக்கலாம். திமுக, அதிமுக 2க்கும் சேர்ந்து. மத்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு 25%ன்னு வைங்க. அப்ப 70%, 75% வச்சு ஒரு 25% நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம யார் ஆள வேண்டும் அப்படின்னு இண்டிபெண்டன்ட்டா சிந்திக்கிறவங்க. திரு நெடுமாறன் அப்படிப்பட்டவர். ஒரே ஒரு வித்தியாசம்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ்க்கு இவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, தமிழ் சமுதாயம், தமிழ் இனம்ங்கிறதுல வந்து ஆழ்ந்த பற்று உள்ளவர். அப்ப இந்த தமிழ் சமுதாயம், தமிழ் இனத்துடைய இண்டிபெண்டன்ஸ் அத வந்து யார் காவல் காப்பாங்க? யார் அரவணைப்பாங்க? அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சோதனை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சோதனை வந்ததா நினைச்சதில்ல. திமுக, அதிமுக இதுல 2ல எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை கிடையாதுங்கும்போது, அவர் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி தீர்மானமா வந்து நின்னு அதுல ஆதரிச்சிருக்காரு. திமுக வந்து தமிழினத்துக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிற சூழல்ல உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தமிழ் தேசியத்திற்காக செலவழிச்ச ஒரு தலைவர் வந்து திமுக ஆதரிக்கிறாரு. அது என்ன எஃபெக்டை உருவாக்கும்? இல்லங்க இவரு பவர் பாலிடிக்ஸ விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நெடுமாறன் ஆமா, வந்து. ஆமா. மத்தவங்க இந்த தமிழ் தேசியம் பத்தி பேசுறவங்கலாம் பவர் பாலிடிக்ஸ்க்குள்ள இருக்கவங்க. அவங்க பவருக்காக பேசுறவங்க. இவரு உண்மையான தேசியத்துக்காக பேசுறவரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அவருடைய பாதையும் ரொம்ப முக்கியமானது சார். இந்திய தேசியத்தினுடைய தூணாக இருந்துட்டு தமிழ் தேசியத்தினுடைய தூணாக பின்னால உருவானவர் அவரு. ஆமா. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஒரு முக்கியமான செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை அப்படி புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது தெரியல. இல்ல அதாவது அந்த இந்திய தேசியம் வந்து தமிழ் தேசியத்தை நிச்சயமாக காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் தான் இந்திய தேசியத்துல இருந்தார். அவர் அடிப்படையில் வந்து அவர்ட்ட வந்து அந்த தமிழ் தேசியம்ங்கிறது அவர் உடலோட உணர்வோட கலந்தது. என்னைக்கு அதுக்கு விரோதமா போகுது, அதுக்கு எகென்ஸ்டா போகுதுன்னு நினைச்சாரோ, அப்ப தமிழ் தேசியத்தின் பக்கம் மட்டும் தான் நான் நிற்க முடியும். ஏன்னா இந்திரா காந்தி அன்னைக்கு உயிர் பிழைச்சதே இவரால தான் சொல்லி இந்திரா காந்தி சொல்லுவாங்களே. என்னுடைய நான் பிறக்காத பிள்ளைன்னு சொல்லி அவர் வந்து தழுதழுத்த குரல்ல பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்தவர் தான். அதனால வந்து இவர் நெடுமாறன் அவர்கள பொறுத்தமட்டுல நான் ஏற்கனவே சொன்ன மாரி, பலனை எதிர்பாராத ஒரு தமிழ் தேசியவாதி. தனக்கு சொந்தமா பலன் என்ன வரும்னு சொல்லி அவர் கருதுறதே கிடையாது. அடுத்த ஆண்டு ஒருவேளை தகைசால் தமிழர் விருது கொடுக்கப்பட்டது என்றால் அது நெடுமாறனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை. அவர் அது மாரி எதிர்பார்க்க மாட்டாரு. அவர் ஆனால் எதிர்பார்க்க அதற்கு மாட்டார். அதற்கு தகுதியானவர் தான். நிச்சயமா அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. தகுதியானவர் தான். அப்புறம் சார் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும். தேர்தலில் வந்து அதிமுக மாபெரும் வெற்றி அடையும், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு எல்லாம் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. நேற்று மயிலாப்பூர்ல இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அவரோடு அந்த பிரச்சாரத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை பங்கேற்றார்கள். அவங்க அந்த தொகுதி வேட்பாளராக பங்கேற்றார்களா இல்ல பாஜகவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தலைவராக கூட்டணி சார்பாக பங்கேற்றார்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து கூட்டணி சார்பாக அண்ணன் கூப்பிட்டாரு, அதனால நான் பங்கேற்றேன்னு சொல்றாங்க. அதற்கு பின்னால இருக்கக்கூடிய பெரும் அரசியல் என்னங்கிறது புரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அவங்க அங்க கேண்டிடேட் ஆகலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமாவே தெரியலைங்க. விஷயமாக தெரியல. அவங்க கரெக்ட். அவங்க ஒரு கேண்டிடேட் ஆகலாம், ஆகாம போலாம். அவங்க எது ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில போய் நின்றுருக்காங்க. உள்ளூர் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசை இல்லாம திணிக்கப்பட்டதுன்னா அது ராஜாஜி ஒருத்தருக்கு தான். கவர்னர் ஜெனரலா இருந்த ஒரு மனுஷனை புடிச்சு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஆக்கி, பெங்கால் கவர்னர் ஆக்கி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சிஎம் ஆக்கி, இப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிரைசிஸ் வருதோ அங்கெல்லாம் அவர் காங்கிரஸ் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தது. ரொம்ப நொந்துவும் இருந்தார் அவரு. ஆனா தமிழிசை பாவம் எப்படின்னா கவர்னரா இருந்தவங்க கடைசியில் அதை விட்டுட்டு எம்பி எலெக்ஷன்ல தோத்து போயிட்டு இப்ப எம்எல்ஏ எலெக்ஷனா நிக்கலாமான்னு சொல்லி நிச்சயமா ஆசைப்படுறாங்க. அதுல சந்தேகம் இல்லை. கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அவ்வளவுதான். அதாவது கவர்னராக இருந்து மக்களவை தேர்தலில் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது அல்லது அங்க பதவி ஏற்பது என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில தானே நீங்க ராஜாஜியோட அவங்களை கம்பேர் பண்ணீங்க இல்லையா? அவரும் மட்டும்தான் இல்ல. அவர் அந்த எலெக்ஷனே நிக்கல. அவர் மேலவை மூலமா தான் வந்தாரு. தமிழ்நாட்டுல சிஎம் ஆனோன்னு, மெட்ராஸ் ஸ்டேட் சிஎம் ஆனோன்னு மேலவை மூலமா தான் வந்தாரு. அந்நேரம் தான் அண்ணா பேசுறத பார்த்து வியந்து போய் ஹூ இஸ் திஸ் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதான் அண்ணாவும் அவருக்கு தெரியும். அந்த ஸ்பீச் அடிப்படையில ஹூ இஸ் திஸ்
இப்படிப்பட்ட ஸ்பீச் அப்படின்னு சொல்லி வியந்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நான் சரியா சொல்றீங்க. அந்த ஒரு விதத்துல மட்டும்தான் இந்த கம்பேரிசன். மத்தபடி ராஜாஜியும் இவங்களும் போல்ஸ் அப்பார்ட். இன்னொரு செய்தி சார், இந்த கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. போரினுடைய எதிரொலியாக இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. அதனுடைய பல அதை வெளிப்படுத்துகின்ற பல காட்சிகளை நம்ம பார்க்கிறோம், அனுபவங்களையும் பெற்றுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பற்றாக்குறையிலிருந்து அது ஒரு கிரைசிஸாக மக்கள் வாழ்க்கையில இருக்கு. அந்த பார்வையிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையறை பிரச்சனையை ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்கிறது. அது கண்டனத்துக்குரியது. அரசமைப்பு சட்டத்திலிருந்து மாறி இருக்கிறதுனால அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இதை செய்யறாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஒவ்வொரு சமயம் ஒரு கிரைசிஸ் வரும்போது பெண்களுக்கு இந்த இதை வந்து 33% இதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. கொஞ்சம் சில ரொம்ப அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்த போது அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஒரு வழியில வந்து இது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான். ஏன்னா அவர் மறுசீரமைப்பு நடத்தும் போது எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி முதலமைச்சர்கள் இவங்களெல்லாம் வச்சு கூட்டி மீட்டிங் போட்டு டேட் கேட்டாரு. இதை பத்தி பேசுறதுக்கு டேட் கொடுங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க டேட் கொடுக்கல. ஆனால் இவங்க என்ன கேட்டாங்களோ அது இங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது ஒண்ணு. ஆனா இதே சமயம் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இது வாய் வார்த்தையா சொல்லியிருக்காரு பிரதம மந்திரி. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு ஆக்டா பாஸ் ஆகணும். அப்பதான் இவங்களை நம்ப முடியும். இந்த வாய் வார்த்தையில் இவர் சொன்னது முற்றிலும் ஏற்க தகுந்தது. இதை விட பெருசு நமக்கு கிடைக்காது. இதுவும் நமக்கு முழுக்க முழுக்க ஏற்க தகுந்தது அல்ல. ஏன்னா இப்ப நமக்கு வந்து 40 சீட்டு, பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 சீட் இருக்கு. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும் 42 இருந்தது. ஃபேமிலி பிளானிங் நல்லா நடத்தி நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சதுனால நமக்கு 39 ஆயிருச்சு. 3 கான்ஸ்டிடுவன்சி நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு முடிச்சுக்கிட்டு என்ன அநியாயமா இருக்குன்னு எழுதும் போது 1971 பேசிஸ்ல அந்த பாப்புலேஷன் கிரைட்டீரியா தான் அடுத்து 25 வருஷத்துக்கு இருக்கணும் இந்திரா காந்தி சொன்னாங்க. இன்னொரு 25 வருஷத்துக்கு இருக்கணும் வாஜ்பாய் சொன்னார். அந்த 50 வருஷம் முடிஞ்சு வச்சு 2011. அடுத்த சென்சஸ் பேசிஸ்ல டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து சீட்டை வந்து கொடுத்ததுன்னா we will be the greatest losers. தமிழ்நாடு, இந்த தென்னக மாநிலங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து இழப்பு ஏற்படும். இதை இவர் முதலமைச்சர் வந்து சுட்டி காட்டினாரு. இது சுட்டி காட்டாமல் இருந்திருந்தால் அந்த இழப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சுட்டி காட்டினதுனால இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இன்னைக்கு வருமேங்கிறதுனால இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் அக்ராஸ் த போர்டு நாங்க வந்து 50% கூட்டி வச்சிருவோம். எல்லாத்துக்குமே 50% வந்தா அப்ப 1971 ப்ரொபோர்ஷனேட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. ஏன்னா யூபிக்கு வந்து 80ல இருந்து 120 ஆகுதுன்னா நம்முடைய தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி 40 வந்து 60 ஆகும். அதே மாதிரி கூடும். ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து யூபிக்கு 80 இருக்கும்போது நமக்கு 40, டிஃபரன்ஸ் வந்து 40. நாளைக்கு வந்து இது அக்ராஸ் போர்டு 50% கூட்டும் போது யூபிக்கு 120 வரும்போது நமக்கு 60, டிஃபரன்ஸ் வந்து 60. இது தவிர்க்க முடியாது. இதுக்கு வழி இல்லை. அரசியல் சட்டப்படி பார்த்தா நமக்கு 60 இருந்திருக்காது. அவங்களுக்கு 100 அல்லது 110 ஆயிருக்கும். நம்ம 40லயே நின்றுப்போம். மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையை வச்சு சொல்லியிருந்தா. மக்கள் தொகை அடிப்படை மட்டும் கூடாது அப்படின்னு 1971 பேசிஸ் அப்படின்னு இந்திரா காந்தி சட்டம் போட்டதுனாலையும் அதன் சட்டத்தை வழிமொழிந்து மறுபடியும் அந்த சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணது வாஜ்பாய் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனாலையும் நமக்கு வந்து 1971 என்ன சிச்சுவேஷன் இருந்ததோ அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இவங்க சொல்றது அதை மறுபடியும் உறுதிப்படுத்துது. இதுதான் உண்மை. உறுதிப்படுத்துது. 543 பேர் இருக்கும் போதே பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸினுடைய தரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரே கூச்சலும் குழப்பமாகத்தான் இருக்குது. இதுல 850 பேர் ஆக்குனா, அந்த ரேஞ்சில 800 பிளஸ் ஆக்குனா என்ன எந்த பிரச்சனையில யார பேச அனுமதிப்பாங்க, என்ன விதமான விவாதங்கள் அங்கு நடக்கும், ஒரே கூட்டமும் குழப்பமுமாகத்தானே அது இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க சார். ஆமா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல அது உண்மைதான். அதாவது பார்லிமெண்ட் வந்து என்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல விவாதங்கள் தரமானதாக இருக்கும், பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தரமானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தரமானதா இருக்கும். அது தரமானவர்களா இல்லைன்னா நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். என்ட்ரோபி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் இன்க்ரீசிங். ஒழுங்கினங்கள் உலகில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அதுதான் நடக்குது இப்ப. இதுல இப்ப எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு அதுல 1/3 அப்படின்னு பெண்களை அகாமடேட் பண்ணணும். அப்படித்தானே சார்? எப்படிங்க? இந்த எண்ணிக்கையை 800 850 ஏதோ ஒண்ணு சார். அந்த நம்பரை அதிகப்படுத்திட்டு அந்த நம்பர்ல 1/3 தானே பெண்களை பெண்களை உள்ள சேர்க்கணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஆமா ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க.
அது பெண்கள் அப்படிதான் மத்தியில் நடக்குமா? ரொம்ப வரவேற்க தகுந்தது. ரொம்ப வரவேற்க தகுந்தது அது. நாங்க ஓ, இதுல பெங்கால்ல வந்து இந்த இவங்களுக்கு வந்து இதே மாதிரி 33% வந்து விமன் ரிசர்வேஷன் வந்தது. அதுல ஆமா. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ளாட்சியில. ஆமா. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங் இது ஃபீல்ட் அப்சர்வேஷன். முதல் டேர்ம்ல பெங்கால் மாரி பெண்கள் சுதந்திரமாக இருக்கின்ற மாநிலமான பெங்கால்ல கூட பல கிராம் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதியில கம்ப்ளைண்ட் என்ன வந்துச்சுன்னா, பெண்கள் வந்து சேர்பர்சனா இருக்கும்போது பக்கத்துல புருஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. பல இடங்கள்ல, எல்லா இடங்களும் இல்ல. பல இடங்கள்ல அது மாரி வந்தது. ஆனா 2வது டேர்ம்ல புருஷன் வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த அம்மா அனுப்பி வச்சுட்டாங்க. எங்க வேலைய நாங்க பார்த்துக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அது ரொம்ப 3வது டேர்ம்ல வரவேற்க ஃபேமிலில இருந்து அனுப்பி வச்சிருவாங்க சார். அதாவதுங்க, இப்ப இதுக்கு ரீகிரியேஷனுக்கு அல்லது ப்ரோக்ரியேஷன் வாட் எவர் யூ கால் இட், பெண்கள் தான் ஆண்கள் துணை இல்லாமல் பெண்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற நேச்சுரல் பைலாஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனம் இந்த மாதிரியான உறவுகள்லாம் இருக்கும். ஆணின் துணை இல்லாமல் தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆண் துணை இல்ல. ஆணுக்கு வந்து தன்னுடைய இடம் புரிஞ்சிடும். ஒழுங்கா மரியாதையா உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப இருக்கிறதும் செயற்கையாக உருவாக்கி அவனே உருவாக்கி வச்சுக்கிட்ட இடம் ஆமா. தானே. அத பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு இதாகல. பிளஸ் இந்த மாரி இது வந்து பெர்ஃபெக்ட்டாவும் ஆகல இன்னும். அந்த செயற்கை கருத்தரிப்பு. ஆகலாம் சரி. இன் ஃபியூச்சர். இதுல குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும்னு சொல்லும்போது, எடப்பாடி பழனிசாமி அ 4 அதிகார மையங்கள் இருந்தது திமுக ஆட்சியில அப்படின்னு அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நெறைய சொல்றாரு. அதுல 4 அதிகார மையங்கள்னா எனக்கு தெரிஞ்சு 4 ஆர்டர்ஸ் வந்து அதிகாரிகள் குழம்பி போனதாக எங்கேயுமே இல்ல. ஒரே ஆர்டர் தான் இல்ல அதிகாரிகளுக்கு இந்த வருது. இந்த அதிகார மையம், இந்த கிச்சன் கேபினட்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. இது தவிர்க்க வேண்டியது, ஆனால் தவிர்க்க இயலாதது. நேரு காலத்துல வந்து மிசஸ் காந்தி வாஸ் இன் த கிச்சன் கேபினட். அது எல்லாருக்கும் தெரியும். நேருடைய பீரியட்ல வந்து. இவரு எம்.ஜி. ராமச்சந்திரன் பீரியட்ல வந்து ஜானகி அம்மாளும், இவங்க விஜயகுமாரியும், அதுக்கப்புறம் ஏஎல்எஸ் உடைய மருமகள் எனக்கு சரியா நினைவு இல்ல. இந்த மாரி ஒரு 3, 4 பேர் வந்து ஒரு கிச்சன் கேபினட் இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கும் அது மாரி வந்து அதிகாரத்துல உள்ளவங்களுடைய நெருங்கினவங்க வந்து அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கலாம். அது வந்து இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன் இவருடைய இப்ப இன்னைக்கு இபிஎஸ் வந்து வெளிப்படையா சொல்லுவாரா? என்னுடைய மகனுக்கும், அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாரா? சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டாங்க. கட்சி விவகாரத்துல அவர் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்காரு அவர் பையன்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இத பத்தி பேசுறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. ஆமா. கான்ட்ரடிக்டரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்ததுன்னா, அது ஒரு பெரிய இஷ்யூ சார். அது இல்லன்னா, இந்த மாரி சொல்வதே வந்து வெளியில தெரியாது. இது இப்படித்தான் முதல்ல சொன்னாங்க. மன்மோகன் சிங் பிஎம்மா இருக்கும்போது. சோனியா ஆமா. காந்தி அவரை விட பெரிய பிஎம். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிற சிபிஎம் அதை விட பெரிய பிஎம். அப்படின்னு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் வந்து அவ்வளவு கேலியும் கிண்டலும் பண்ணாங்க மன்மோகன் சிங்க. இப்ப டோட்டலா அவ்வளவு பவரையுமே பிஎம்ஓ கையில தான் இருக்கு. பிஎம் தனிப்பட்ட முறையில அவர் எதுவுமே பெரிய அளவுல இன்வால்வ் ஆகி முடிவெடுக்கிறாரான்னு தெரியலன்ற அளவுக்கு சொல்றாங்க. டாக்டர் சுப்பிரமணிய சாமி வேற என்னென்னலாமோ சார்ஜஸ் பேசிக்கிட்டே போறாரு. ஆர்எஸ்எஸ் ஓடு கலந்து பேசி முடிவெடுப்பதில் எங்களுக்கு பெருமை தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அமைச்சர்கள் பேசுறாங்க. இவ்வளவும் அந்த சைடுல கோளாறுகளாக தெரியுது. அதாவது கோளாறுகள் இந்த சென்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் நார்ம்ஸை மீறி நடக்குது. எல்லா இடங்கள்லயும் சில சில ஏன் இந்த அரசுல கூட, திமுக அரசுல கூட சில விஷயங்கள் வந்து டெமோக்ரஸியை மீறி நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நமக்கு உள்ள பெரிய ஆறுதல், அதாவது இன்னைக்கு உண்மையிலேயே இந்திய அரசியலை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆறுதல், ஸ்டாலின் வந்து எவ்வளவு பெரிய முதிர்ந்த அரசியல்வாதியாக இன்று இருக்கின்றார். இது வெரி டால் பொலிட்டிஷியன் அண்ட் டால் ஸ்டேட்ஸ்மேன். இதுல யாருக்குமே வந்து சந்தேகம் இருக்க முடியாது. அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதல். ஏன்னா தவறுகள் நடக்கலாம். தவறுகள சுட்டிக்காட்டும் போது அத சரி கட்டணும்னு, அந்த தவறுகள் நிவர்த்திக்கப்படணும்னு உண்மையாவே வந்து முயற்சி எடுக்கிறாரு சிஎம்ங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அந்த 12 மணி நேர வேலைய அவர் என்ன பண்ணாரு? இது மாரி எத்தனையோ உதாரணங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். சில காரியங்கள் அவர் சொல்லியும் நடக்காம இருக்குங்கிறது நிஜம்தான். அது எல்லா கவர்மெண்ட்லயும் அதே மாரி தான். இவரு வந்து ஜோதி பாசுவே ஒரு தடவ வந்து இந்த இவங்களுக்கு வந்து அம் அம் விமென்ஸ் குரூப் இருக்குல்ல. அந்த அ அது என்ன சொல்லுவீங்க? இங்க பெரிய அளவுல இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. செல்ஃப் ஹெல்ப் செல்ஃப் ஹெல்ப் குரூப். செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆமா. ப்ரொக்யூர்மென்ட் ஆஃப் பேடி வந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் பல இடங்கள்ல அது நடக்கல.
ஒரு மாவட்டத்துல வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இப்படித்தான் நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொன்னாங்கன்னா, இல்லங்க அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு மாவட்டத்து ஆட்சியர் வந்து அந்த மாவட்டத்துல ஒரு ஜில்லா பரிஷத் பிரசிடென்ட் வந்து ஏறக்குறைய இவங்க 2 பேரும் சம வயசு. 2 பேரும் ஒத்துமையா வந்து செயல்பட்டாங்க. அப்ப இவர் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி ஆபீஸ் ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து அப்படியே நடத்திட்டாங்க. நடத்தி காமிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்றாரு, ஜோதிபாசு வந்து சொன்னாராம், "என்ன இந்த இதுல வந்து ஸ்டேட்ல வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் தான் என் இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணுவாங்களா? மத்ததெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு அப்படிம்பாங்க. அப்ப சில சமயங்கள்ல முதல்வர் சொல்லியும் நடக்காத காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. எல்லா மாநிலத்திலும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்நேரம் வந்து ஜோதிபாசு வந்து என்ன சொன்னாரு, அந்த ஜில்லா பரிஷத் பிரசிடென்ட்ட எல்லா பிரசிடென்ட்டையும் கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் போடுங்க. உங்க கலெக்டரையும் கூட்டு போங்க. எப்படி இது பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்க அவங்ககிட்ட. இனிமே இது மாரி தாமதிக்க கூடாது. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அதே மாரி தான் இங்கேயும் வந்து நடக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தன பிரஷருக்கு மத்தியில ஒருத்தர் சிஎம்மா உட்கார்ந்திருக்காருங்கிறது, அந்த சிஎம்மா உட்கார்ந்திருக்கிறவருக்கு தான் தெரியும். ஆனா அத்தன பிரஷர்ட்டயும் வந்து தன்னுடைய தனித்தன்மைய வந்து ஈல்டு பண்ணாம, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்த தேர்தலுக்கு கட்சியை காப்பாற்றுவது, அடுத்த தலைமுறைக்கு தமிழ் இனத்தை காப்பாற்றுவது அப்படிங்கிறது வந்து உறுதியா ஒருத்தர் இருக்காரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான காரியம் செய்றாரு. அப்படின்னா நிச்சயமாக பாராட்டத்தகுந்த செயல். இல்ல ஜோதிபாசு காலத்தை விட மமதாவோட காலமும், மு.க. ஸ்டாலினோட காலமும் இன்னும் ரொம்ப கொடுமையானது. இன்னும் ரொம்ப மோசங்க. இன்னும் ரொம்ப மோசம். அன்னைக்கு வந்து ஜோதிபாசு வந்து தன்னிகர் இல்லாத தலைவர்ன்னு சொல்லி பெங்கால்ல மட்டும் இல்ல. இவர் வந்து அ ஜ ராஜீவ் வந்து என்ன இந்திரா சொன்னாரு? காந்தி. ஆமா நெருக்கடியான தருணங்களில் என் அன்னை அ ஜோதிபாசு அவர்களுடன் கலந்து ஆலோசிப்பது உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதோட நிப்பாட்டிட்டாரு. நான் கேட்பேன்னு சொல்லல. ஆனா அத அக்னாலஜ் பண்ணாரு. அதையெல்லாம் சொல்லிட்டே தான் வந்து 8 தடவை 10 தடவை பிரச்சாரத்துக்கு வந்தாரு. ஆமா. ஜோதிபாசு பதவியிலிருந்து இறக்குவதற்காக. ஆனா நடக்கல. நடக்கும். இதுல திரும்ப திரும்ப ஒரு கேம்பெயின், ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சார். அது பிரச்சாரம் வந்து பிரபகண்டாவாக மாறிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல கடன் வந்து அதிகமாயிடுச்சு. கடன் வாங்குவதில் தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்குது. கடந்த 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறாங்க. 2021 வரைக்கும் மொத்தமாக இருந்த கடனே 5 லட்சத்துக்கு கீழ அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து பென்ஷன் வருது. பென்ஷன் எவ்வளவு வருதுன்னு சொல்லி நான் ஒரு பேங்க் போய் நின்னா தெரியும். அந்த அளவுக்கு தான் எனக்கு கடன் குடுப்பாங்க. இப்ப சரி. நான் ஒரு தொழிலதிபரா இருந்தேன்னா, என் வருமானத்த பொறுத்து எனக்கு கடன் குடுப்பாங்க. தமிழகம் இந்த 5 வருஷத்துல வந்து தன்னுடைய உற்பத்திய பெருக்கியிருக்கு. தன்னுடைய வருமானத்த பெருக்கியிருக்கு. அதனால வந்து எந்த அளவு கடன் கொடுக்க முடியும்னு ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்புக்கு கீழ தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கு. இதுதான் உண்மை. ஆ, ஆ. அதான் சார், நீங்க நம்பர்ல சொல்றதுக்கு, ஒரு விஷயத்த நம்பர்ல சொல்றதுக்கு வந்து சொல்லும்போது அது ரொம்ப பிரமிப்பூட்டுது. ஆமா. பெர்சன்டேஜ்ல ரூல் ரூல் பார்க்கும்போது எது கடைபிடிக்கப்படுகிறதோ அதை பெர்சன்டேஜ்ல சொல்லும்போது அந்த வியப்போ, ஆச்சரியமோ, கவலையோ, அதிர்ச்சியோ வர்றதில்ல. வருது ஆ, கிடையாது. வர்றதில்ல. அது இப்போ ஆளுமை நிறைந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து 20லேருந்து 7 சீட்டு தான் கூட கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆம், ஆனா திமுக வந்து ஆட்சியிலேயே இல்லாத, அதிகாரத்துல இல்லாத காங்கிரஸுக்கு வந்து 3 சீட் அதிகமா கொடுத்துருச்சு. அதாவது 28 சீட் கொடுத்துருச்சு. நாங்க 27ல கண்டெயின் பண்ணிட்டோம்னு அந்த ஒரு சீட்ல உண்டான வேறுபாடுன்னு ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணி ஒரு கிளைம் எடுத்துக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த நம்பர் வர்சஸ் அப்படி பெர்சன்டேஜ்னு அவங்க பார்த்தா? சொல்றத வச்சே பார்த்தாலும் 20லேருந்து 27க்கு போயிருக்காங்க அவங்க. இவங்க 25லேருந்து 28க்கு தானே போயிருக்காங்க. அவங்க ஆமா, சொல்றத வச்சு பார்த்தாலுமே. ஆமா, ஆமா. அதான் சார், அது 35% ஆகுது. இது 12% தான் ஆகுது. அதிகமாக கொடுத்தது. ஆனா உண்மை நிலைமையே அன்னைக்கு தேதியில அது வரலையே. அதை தாண்டி உண்மைகள் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஆமா. 40 உண்மையில சீட் நிலைமை என்னன்னா, வரைக்கும். அவங்க 35 சீட்ல வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஆமா, சின்னத்துல ஆமா, 35 பேருக்கு போட்டி போடுறாங்க. அதையும் ஆமா. தவிர இந்த ஆளுங்கட்சியா இல்ல காங்கிரஸ்ன்னு சொல்றாங்களே, இங்க ஆ, ஆந்திராவிலயும், இது தெலுங்கானாலயும், ஆ கர்நாடகாலயும் வந்து ஆ காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. நம்முடைய ஆ, அண்டை மாநிலங்கள். நமக்கு அண்டை மாநிலங்கள்ல வந்து பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கு. எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு வந்து அவங்க கூட சுமூகமான ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கண்டிப்பா நல்லா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம கேரளா கூட நமக்கு பிரச்சனை இல்லையா? முல்லை பெரியாறு பிரச்சனை இல்லையா? ஆனா பல விஷயங்கள்ல வந்து நம்மளால சுமூகமா பிரச்சனை தீர்க்கணும்னா, நம்ம அவங்களோட நல்ல உறவோட வந்து இருக்கணும். அப்ப இதையெல்லாம் மனசுல வச்சு தான் காங்கிரஸுக்கு வந்து இந்த மாரி அவங்க கேட்டபோது 3 சீட் அதிகமா குடுத்திருக்காரு. இப்ப அதே மாதிரி தான் இதுக்கு எம்டிஎம்கே பெர்சனலி நான் என்ன பயப்படுறேன்னா, பப்ளிக் பெர்செப்ஷன்னு ஒன்று இருக்கு.
நீங்க we have a difference of opinion on that. பப்ளிக் பெர்செப்ஷன்ல டிஎம்கே விட்டு கொடுத்துருச்சு, கூட நின்னவங்களுக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு காப்பாத்தல அப்படிங்கிற பப்ளிக் பெர்செப்ஷன் இம்மீடியட்டா வந்திருக்கு. ஆனால் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவர் ஸ்டாலின் சொல்றதை எல்லாருமே நம்புவோம். ஏன்னா அவர் இந்த மாதிரி விஷயத்துல இந்த பப்ளிக் லைங்கிறது அவர்கிட்ட கிடையாது. பொது வெளியில போய் சொல்றதுங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நிலைமைங்கிறத நான் எல்லா கூட்டணி கட்சி தோழமை கட்சிகளோடையும் பேசிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கு 5 கொடுக்கணும்னு பேசும்போதே அவர் அங்க சொல்லியிருக்காரு. எம்டிஎம்கே வந்திருக்காங்க, டிஎம்டிகே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அதிகமா கொடுக்க வேண்டிய தேவையில இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு அந்த உண்மையை சொல்லிட்டு தான் இவங்க கேட்டிருக்காரு. அதனால இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, அதாவதுங்க தோழமை கட்சிகள் வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்க, இன்னொருத்தங்களுக்கு அதிகமா கொடுத்தாங்கிறத பத்தி நாங்க பேசல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கலாம் அப்படிதான் நாங்க சொல்றோம். அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய, இதனால இந்த இவங்க என்டிஏ எதிர்பார்க்கிற மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள வந்து குத்து வெட்டு இதெல்லாம் வந்து நடக்கல. ஆனா பப்ளிக்ல வந்து உள்ள பெர்செப்ஷனை மாத்த வேண்டிய கடமை வந்து திமுகவுக்கு இருக்கு. எதுக்காக வேண்டி கொடுத்திருக்கோம், எங்களுடைய தோழமை கட்சிகளோட ஆலோசிச்சு தான் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு இடையில இதுல வந்து மிகப்பெரிய கருத்து வேறுபாடு கிடையாது அப்படி சொல்ல வேண்டிய கடமை நிச்சயமா இருக்கு நினைக்கிறேன். எல்லாம் பேசித்தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதும் வலியும் வருத்தமும் இருந்தாலும் கூட, நமக்கு சீட் அதிகமாக கிடைக்கலன்னு வருத்தம் இருந்தாலும் கூட, அவங்க வந்து சூழலை புரிந்து கொண்டுதான் ஏற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ரைட் சார். அதை நேற்று முதலமைச்சர் ஒரு தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்துல குறிப்பிட்டு சொல்றாரு, அவங்க எத்தனை சீட்டு கொடுத்திருக்கிறாங்கிறத தாண்டி அவங்க நிக்கிற தொகுதிகள் எல்லாவற்றிலையும் அவங்களுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க, 2 4 சீட்டு சிபிஐ சிபிஎம் சேர்த்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ 5 10ல குறைஞ்சபட்சம் 4 8 சீட்டாவது இந்த முறை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ஒரு ரிசல்ட் வரும்போது இப்போது ஏற்பட்ட வருத்தம் கூட கொஞ்சம் குறைஞ்சிடலாமா இருக்கலாம். அதாவது அது ஒரு பாசிபிலிட்டி. அது போக நீங்க சொன்ன மாதிரி சூழல்களை வந்து பகிர்ந்து கொள்கிறார், பொது கருத்தையும் அவர் மதிச்சு நடக்கிறாருங்கிறது அந்த பழைய எம்ஜிஆர் பாட்டுல சொல்லணும்னா, பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு அப்படின்னு அடிமை பெண்ல ஒரு பாட்டு இருக்குது சார். அந்த பாட்டின் படிதான் அவர் நடக்கிறாரு. ஆனா ஒண்ணு, நான் பப்ளிக் பெர்செப்ஷன் அடிக்கடி சொல்றேன். உங்களுடைய தோழமை கட்சியெல்லாம் நீங்க சமாதானப்படுத்திருக்கீங்க, முதல்ல சொல்லிட்டு தான் பேசியிருக்கீங்க. அதுவே நாங்களும் இருக்கோம். ஒரு 25% நியூட்ரல் ஓட்டர்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த 5 வருடங்களுக்கு எங்களுக்கு யார் ஆட்சிக்கு வரணும்னு தீர்மானிக்கிறவங்க. அவங்க கிட்ட இதை வந்து விளக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அவங்கள பெரும்பான்மையான திமுகவுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில வந்து அவங்க மத்தியில இது என்னது கூட அவங்களுக்கு எல்லாரும் பேசுறது என்னன்னா, இத்தனை நாள் விசுவாசமா கூட இருந்தவங்களுக்கு குறைச்சிட்டு புதுசா வந்தவங்க இவங்க வந்து இவங்களுடைய என்ன கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, இவங்க என்ன உறுதியை இவங்க பக்கம் நிற்பாங்க, அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற பேச்சு பரவலா இருக்குங்கிறது உண்மைதான். பட் அது வந்து இனிஷியலா மேலோட்டமாக விஷயங்களை பார்ப்பவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வர்றது உண்மைதான். ஒருவேளை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜயம் சேர்ந்து வந்திருந்தாருன்னா, அப்போ இதில் தேமுதிக இல்லாத, மக்கள் நீதி மையம் இல்லாத பழைய திமுக கூட்டணியே அதை வெற்றி பெற முடியுமா? அப்போ அப்படி ஒரு எவென்ச்சுவாலிட்டி வரும்போது, அது வந்ததுக்கு அப்புறம் புதிய நண்பர்களை தேடாமல் முன்கூட்டியே நம்மளை வலிமைப்படுத்திக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவசியமானது தானே. நீங்களும் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரி சார், புரிஞ்சுக்குவாங்க சார். இதை தாண்டிய வேறு புரிதல்கள் இருக்கு. அது வந்து அந்தந்த தொகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு அது நன்றாக புரியும். நம்ம புரிந்தும் பேசாம இருக்கிற பல விஷயங்கள் அந்த தொகுதியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆமா, தெரியும். ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ், அவ்வளவுதான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.